ஃபைனல் டேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச், நார்த்தாமலை வர்சஸ் பசுமலைப்பட்டி. ஸோ எப்படி தான் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. எவ்ரிடே 8 மணி 8:30க்கு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபைனல் டே, அதன் காரணமாக 9 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா டீமுமே கரெக்டாக வந்துடுறாங்க. ஸோ இவங்க பர்ஃபெக்டாக இந்த டயத்துக்கு நடத்திடுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் எல்லாருமே கரெக்டாக சொன்ன டைமிங்க்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ட்ரை குயிக்கராக வந்துச்சு. அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல. டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபைனல் டேவோட ஃபஸ்ட்டு பாலை. 2 மணி மேட்ச்னு சொல்ல வந்துட்டாங்க. சைக்கிள் இருக்க போகிறது பாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சிற்பி சுரேஷ். பாலோட செகண்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தாங்க வந்துச்சு. செம்ம பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம். எங்கள் அகைன் ஒரு டாட் பால், பேக் டு பேக் 2 டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு. ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன் சுந்தர். ஸோ ரெடியாக இருந்தால் கேட்சை பிடிச்சிருப்பாரு. இங்கே பாண்டிக்கு லைஃப் கிடைக்குது. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே பாலோட ஃபோர்த் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். 2ஆவே மாற்றிட்டாங்க. ஃபீல்டர் வெரைட்டி வந்து எடுக்கிறதுக்குள்ள 2 ரன். ஃபர்ஸ்ட் ரன் இங்கே 2ஆக மாற்றிருக்காங்க. ஒன் நேருக்கு நேர் மீண்டும் ஃபீல்டர் கையிலேயே போய் வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சிற்பி. நெஸ்னி பேட்ஸ்மேன் எங்கள் அப்பனும். ஸோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி, செம்ம பேஸு, தெளிவான இடத்துலையும் போட்டிருக்காரு. டாட்டோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு அந்த 2 டபுள் மட்டும்தான் ரன் ஆயிருக்கு. 2 ரன்னோட ஒரு விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சிற்பி. செகண்ட் ஓவர் போட எங்கள் சுந்தர் தெளிவாக போட்டிருக்காருங்க. போன பால் ஒரு வைடு, இந்த மாதிரி நல்லா கம்பேக்ட் டாட் பால். செகண்ட் ஒன் ரீ பால் தரையாக போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப், நல்ல ரன்னிங் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. சுந்தரே லிமிட் கேட்டிருக்காரு. போஸ்டாருங்க கேட்சை நல்லா டேக்கன். 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க பசுமலைப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேனா இங்கே ஜெஸ்டில் சச்சின் இருந்துச்சு. விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பை டாட் பால் கொடுத்துருக்காங்க. உடம்புல பட்டிருக்கு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக சாருங்க. இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் 6 பவுண்டரின்னு பார்த்தா 6 போயிருக்கு. முதல்ல 6 பதிவு பண்ணுறாரு எங்கள் சச்சின். 2 ஓவருக்கு 11, 2 விக்கெட் இழந்து. தேர்ட் ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட சிப்பி ஸ்டம்பை தட்டிருச்சுங்க. ஏமாந்துட்டான்னு சொல்லலாம். லோ கேப்டா போட்ட பாலுக்கு விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சிப்பி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிளாக தட்டிருக்காரு. டாட் பாலாக தான் மாறும். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காரு. மெயினும் பேர் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்தாரு. ஸ்டெப்னு நினைக்கிறேன். செங்கல். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. ஃப்ரீ கிட் பால். அதன் காரணமாக தைரியமாக பேட்டை விட்டார். அது கிடைச்ச பலனா இங்கே ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா ஸ்டம்புக்கு க்ளோஸ் ஆகுது. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டிருக்குங்க. பிகைன் ஸ்டம்பில் பவுண்ட்ரிக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. டாட்டோட ஓவர் எண்ட் ஆயிருக்கு. 22 அடிச்சிருக்காங்க 3 ஓவருக்கு. வச்சுக்கான 4th ஓவர் கூட எங்கள் யோகேஷ் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. கவர்ஸில் சான்ஸ் ஃபார் போயிடும்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. நல்லா போட்டு ஃபீல்டர் வந்து 1, 2வது ரன் ஓட்டாங்க இது வரைக்கும். நல்ல பேக்கப். பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. குயிக்கராக வந்த காரணத்தினால கனெக்ட் பண்ண முடியல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஏறி போயிருந்தாரு. நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் சிற்பி இருக்குது. நல்லா சாப்பிடுங்க சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படியே கார் வித்தே கொடுக்காத பந்து எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்க யோகேஷ். பாலோட 5th ஒன் சுற்றிட்டுருக்காங்க. ட்ரை பேட்டில் பல்ல அகைன் ஒரு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சாரு. சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க இங்கே 6 சூப்பர்வான 6. சச்சின் பேட்டில் இருந்து இங்கே தெளிவாடி இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். பேட்டுக்கு கீழே தான் வந்திருக்கு. டாட் பால். டாட்டோட ஓவர் எண்ட் ஆயிருக்கு. 4 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க பசுமலைப்பட்டி. அதோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால். சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி. பிகேந்த சம்பளம் அடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் வெயிட் பண்ணி அடித்தார். ஆனால் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும். போன பால் ஒரு வைடு. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் சப்போர்ட் பண்ணதுனால கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. தாண்டி போயிடுதான்னு பார்த்தா
போயிடுச்சுங்க இங்கே 6. சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சாங்க. கவர்ஸில் குவாலிட்டி ஆடி இருந்தார். அங்கே பீட்டர் இல்லை அப்படிங்கிறத பார்த்து தெளிவாக ஆடி இருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பவுலர் தலைக்கு மேலே. இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பா. அங்கே பாறை இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து போட்டாருங்க. சிங்கிள். 5 ஓவருக்கு 50 அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் ஐலேருந்து. 6th ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் கிளாசிக்காக அடித்தாங்க. லாங் ஆனில் நல்லா ஸ்டார்ட். சிங்கிள். போன பால் ஒரு ஸ்டெப் நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். லாங் ஆப்பில் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. சிங்கிள். சப்போர்ட் பண்ணி போனார். பேட்டில் போடல. தெளிவாக போட்டிருக்காரு. இங்கே ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால். இந்த மாதிரி பிகேந்த சம் பவுண்டரியான்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காரு ஃபீல்டர். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. போயிடுச்சு இங்கே பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. சான்ஸ் பால் போயிடுச்சுங்க. 6 தொலைதூரம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னு தான் சொல்லணும். சச்சின் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காரு இங்கே ஒரு யங்ஸ்டர். லாஸ்ட் ஒன் மோர் சான்ஸ் ஃபார் விக்கெட் ஆனு பார்த்தா கையில் போன கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏனோ தெரில ஒரு லேசி ஷாட். பட் லைஃப் கிடச்சிருக்கு. பார்க்கலாம். 6 ஓவருக்கு 63 அடிச்சிருக்காங்க நார்த்தாமலை. மேட்சுக்கான 7வது ஓவர் பட எங்கள் சுந்தர் ஃபுல்லாக விலகி வந்து பேக் ஃபுட்டில் ஆனாருங்க. ஒரு பவுண்டரி போயிடுச்சு இங்கே. அவரோட நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக்ங்க. வாட்டன் ஷாட் இங்கே. எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் எடுத்து இப்போ தான் ஸ்கொயர் லெக்கில் வச்சாங்க. அதை பார்த்து தெளிவாக ஆடி இருக்காரு. போன பால் ஒரு சிங்கிள். மறைச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் 2 ரன் பண்ணிடுறாங்களா. மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாங்க. பவுண்ட்ரியா எஸ் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி. சச்சின் பேட்லேருந்து வர்ற 1 மோர் பவுண்ட்ரி. சூப்பராக அடிச்சிருக்காருங்க. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி போகுதா. ஃபீல்டர் அங்கே பாலுக்கு போயிருக்காரு. நல்லா ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதா. ஃபீல்டர் விடவே மாட்டேங்கிற மாதிரி விரட்டி போடுறாங்க. ஸோ நார்த்தாமலையிலையும் ஃபீல்டிங்லாம் ஃபுல்லியாக போட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். இங்கே 7 ஓவருக்கு 79 அடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்க்கான 8வது ஓவர் பட எங்கள் பார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. நேருக்கு நேர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. நல்ல எஃபர்ட். 2வது ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் தரையோட திரையா ஃபீல்டர் கையில் தான் போகுது. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துட்டாங்க. இந்த பால் ஓடி எடுத்தாங்க அப்படின்னா இங்கே பேட்ஸ்மேன் சச்சின் 50 இருக்கும். 2 அவுட்டுக்கு வாய்ப்பா. பிடிச்சி அடிக்க முடியலங்க. 50 பதிவு பண்ணுறாரு இங்கே சச்சின். 50 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சச்சின். ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ். ஒர்த்தான இன்னிங்ஸுங்க. 3 விக்கெட் போனதுல யங்ஸ்டர் சூப்பராக ஆடி இருக்காரு. போன பால் ஒரு ஓவருக்கு போன பால். சான்ஸ் ஃபார் இந்த பால் பவுண்டரி பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரட்டி ஆடி இருக்காரு. லாங் ஆப்ல அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும். எக்கச்சக்க பாலுங்க விஜயகுமாருக்கு போயிருக்கு. ஆனால் எல்லா பாலும் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சுற்றிட்டுக்கான ட்ரை ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் போன பாலும் ஒரு ஹிப் நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ பால் தெளிவாக போட்டிருக்காரு. வித்தையை கொடுக்காம அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும். 8 ஓவருக்கு 89 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 9வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கர் வித்தையை கொடுக்காத பந்து சிங்கிள் டபுளான்னு பார்த்தா பவுலரும் வெட்டி போயிருக்காரு. ஃபீல்டர் வர்றதுக்கு டிலே ஆகும்னு அதுக்குள்ளே டிலே பண்ணாமல் இங்கே ஓட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ். பாலோட செகண்ட் ஒன் ஃபுல் டேஷ். சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா போட்டாங்க. நல்லா டேக் அண்ட் வெல் பிளேட் இங்கே சச்சின். ஒரு யங்ஸ்டர் அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேயருக்கு மாதிரி சூப்பராக ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போயிருந்தாரு. வெல் பிளேடுங்க. கண்டிப்பாக அந்த டீமில் அப்சர்வ் பண்ணி வர வைப்பாங்க. அதான் பண்ணுறாங்க. சரியான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. 55 ரன் அடிச்சிருக்காரு ஒரு யங்ஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. பவுலர் வர முடியுதான்னு பார்த்தா முன்னாடியே குத்திடுச்சு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்ட வச்சு கீப்பர் ஸ்டாப் பண்ணி போட்டார். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் தான் பட்டுச்சு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் தரையோட திரையா போகுது. இதை 2ஆம் மாற்ற ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் தெளிவாக கால் பண்ணிட்டு ஓட்டாங்க. 2 ரன். 95 ரன் அடிச்சிருக்காங்க பசுமலைப்பட்டி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பார்ட்டி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சாருங்க. பிகின் ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் நல்லா அடிச்சாரு. எக்ஸ்ட்ரா கவரில் சிங்கிளாக இருக்கும்.
மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக 2வது ரன்னு கால் பண்ணி ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக. அங்கே ஓவர் த்ரோ தப்பு பண்ணிட்டாங்க ஃபீல்டர்ஸ். 3 4வது ரன்னும் ஓடிட்டாங்க. ஓடியே எடுத்துட்டாங்க. பவுண்ட்ரி போலனாலும் இங்கே 4 ரன். ஆனால் பால் ஹிப் நோ பால், ஃப்ரீ ஹிட் பால். சூப்பராக அடிச்சிருக்காருங்க இங்கே. ஃப்ரீ ஹிட் பால். சான்ஸ் பார் தாண்டி போயிருக்கான்னு பார்த்தா எஸ், ஃபீல்டர் லைனெல்லாம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் சான்ஸ் பார் 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா, சிங்கிளோட சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா சிங்கிள். பாலோட 5th ஒன். பிகின் த சம்ல சான்ஸ் பார் டாட் பாலாக தான் மாறும். டாட் பால். அஸ்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர் பால். சான்ஸ் பார் செம்ம கைட்டு போயிருக்கு. கீப்பர் வெட்டி போயிருக்காரு. யாருமே கேட்ச பிடிக்கல. 1 5 அடிச்சு பாஸ்ட்டாங்க. 2 ரன்னுங்க. சூப்பராக ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். எங்கள் இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே வேற லெவலான இன்னிங்ஸுங்க. முதல்ல ஓவர் 1 ரன்னு விக்கெட் பார்க்கும்போது பவர் பிளே முடியும் போது 20 தான் இருந்தாங்க. அடுத்த 7 ஓவர் அப்படியே டாமினேட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். எங்கள் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் உதயாண்டு சச்சின். 115 ரன் டார்கெட்டு, ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 11 ரன் ரேட்டு தேவை. பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக எங்கள் சைக்கிளில் இருக்கிறது சுந்தர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குட்டி. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சரியா மீட் ஆகலையான்னு நினைக்கிறேன். சிங்கிள். பாலோட செகண்ட் ஒன் பார்த்தியான் ஸ்ட்ரைக். குயிக்கராக போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் செட். ஃபீல்டர் கைக்கே போயிருக்காங்க. அகைன் ஒரு டாட் பால். பாலோட 4th ஒன் அகைன் டிஃபன்ஸ் மைண்ட் செட். வித்தே கொடுக்காம போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம். பெரிய ஷாட்டுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் பவுலர் அது கொஞ்சம் கூட வித்தே கொடுக்கலங்க. அதன் காரணமாக தான் அடுத்தடுத்த பாலும் டாட் பால். பாலோட 5th ஒன் அகைன் ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. தெளிவாக போட்டிருக்காரு. 4வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு. லாஸ்ட் 1 மோர் பால். மறிச்சு அடிச்சிட்டாரு. செம்ம கைட்டு போயிருக்கு. மிட் விக்கெட்டில் தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6ங்க. சூப்பரான ஒரு 6. முதல் ஓவருக்கு 7. 2வது ஓவர் போட எங்கள் சச்சின் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை செம்ம பேஸில் போட்டிருக்காரு. அதன் காரணமாக டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக ஆட்டாருங்க. லாங் ஆப்பில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி யாரான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 போயிருக்குங்க. முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு. சரி 2வது 6 பதிவு பண்ணுறாரு. சுந்தருக்கான முதல் 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர். அதையும் கணிச்சிட்டாரு. அதன் காரணமாக இங்கே 6 அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு 6 ஸ்லோயரை தெளிவாக கணிச்சு அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்துட்டான். நல்லா ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 1 பவுன்ஸ் பவுண்டரின்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் பவுண்டரி. 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க. 3rd ஓவர் பட எங்கள் குட்டி பெரிய சுற்று உடம்புல தான் பட்டிருக்கு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ. முன்னாடியே அம்பே சொல்லிட்டாரு பவுலர் போட்ட உடனே. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் பால். தெளிவாக அடிச்சிருக்காரு. ஆனால் மிட் விக்கெட் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால் லோ ஃபுல் டாஸ். ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. 2 ஓவரில் டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டருக்கு தான் போகும். அதிகபட்சம் இதுவும் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ. சான்ஸ் பார் போயிடுச்சுங்க. 6. இந்த பால் 6 அடிச்சிருக்காரு. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் பால். மறுச்சு அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணலங்க. அவர் காலில் பட்டு போயிடுச்சு. ஸ்டாப் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு பவுண்டரி. லாஸ்ட் 1 மோர். தெரியா டிஃபென்ஸ் மைண்ட் செட். அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 ஓவருக்கு 39 அடிச்சிருக்காங்க நாத்தாமலை. மேட்சுக்கான 4th ஓவர் போட எங்கள் விக்கி பேசி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 அம்பே பேசி டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்டர் நல்லா டேக். நெக்ஸ்ட் சொன்னால் எங்கள் சிற்பி போயிட்டாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் நல்லா டேக்கா நீங்கள் அப்பு அடுத்த விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கீப் அண்ட் ஸ்மைல் சார் டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் ரைட்டு போயிருக்கு அங்கே ஃபீல்டர் போச்சாருங்க. நல்லா டேக்கன் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இந்த ஓவரில் மேட்சோட மொமெண்டத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காரு இங்கே விக்கி. மெய்டின் ஓவர் பதிவு பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே. அவரோட ஃபிஃப்த் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள், போன பால் ஒரு சிங்கிள், தரையா ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு டாட் பால். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் செம்ம ஹைட்டு போயிருக்கு. ஐயோ விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்தார். 2 ஃபீல்டரை இடிச்சுக்கிட்டு பாலை விட்டாங்க, பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் ஓடிடுறாங்களா, பாஸை ட்ரை பண்ணுறாங்க, ஓட்டாங்க. அவரோட நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெரிச்சு போய்க்கிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியா ஃபீல்டர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெரைட்டி போயிட்டார் ஃபீல்டர், நல்லா ஸ்டாப். 2 ரன் ஓட்டாங்க. 5 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க. ரெவன்யூ இருக்க 30க்கு 67. விக்கி சிங்கிள். அவரோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு, எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால். அவரோட தேர்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க, பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், தரையா போகுது. பிள்ளை வெரைட்டி வராருங்கிற பட்சத்தில் சிங்கிளாக மாறும். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். 6 ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கணும் 7வது ஓவர் பட எங்கள் சச்சின் அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் தான் பட்டிருக்கு, ரன் ஓட மாட்டாங்க டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆப்பில் போயிருக்கு, இதுவும் சிங்கிளாக தான் மாறும், சிங்கிள். போன பால் ஒரு சிங்கிள். ஸ்லோயர் சூப்பராக போட்டு தேவையான விக்கெட் எடுக்கிறாரான்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ஃபீல்டர். சிங்கிள். 2வது ரன் ஓடிடுறாங்களா, ஓட்டாங்க 2 ரன். போன பால் ஒரு வைடு, இந்த மாதிரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால். 7 ஓவருக்கு 62. ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 55 கிட்ட அடிக்கணும் ஆல்மோஸ்ட். ஆச்சுக்கண்ணா 8வது ஓவர் போட முகேஷ். சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா கீப்பர் நல்லா டேக்கன். மனோஜோட விக்கெட் இங்கே பறி போகுது. உடம்புல பட்டிருக்கு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு, 2வது பால் டாட்னு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காருங்க, நேருக்கு நேர். கேட்சுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா பிடிக்க முடியல, தாண்டி தான் போயிருக்கு பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பவுலருக்கு க்ளோஸாக போச்சு, அங்கே லாங் ஆப்பில் ஃபீல்டர் வெரைட்டி வந்துடுவான்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப், சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நீக்கி இருந்துச்சு, விக்கெட். ஃபைனலி பார்ட்டியோட விக்கெட்டை எடுத்துட்டாங்க இங்கே பசுமலைப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஓவர் வேரியேஷன் பவுன்ஸ் ஆகும் போட்டார் டாட் பால். 8 ஓவருக்கு 67 அடிச்சிருக்காங்க நார்த்தாமலை. ரெண்டு இருக்க 12க்கு 48. பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போச்சு, விக்கெட்டுக்கு வாய்ப்பா அடிச்சாருங்க டேரக்ட் இங்கே விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ்பா கேட்ச் போயிடுதா, நல்ல போட்டுங்க. ஆனால் 6 போயிடுச்சு கையில் போட்டு, ஃபீல்டர் கையில் போட்டு. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் தான் இங்கே மாறி இருக்கு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் அடிச்சிருக்காரு. இந்த முறையும் நேருக்கு நேர் தாண்டி போயிடும் நினைக்கிறேன். போயிடுச்சுங்க இங்கே 6. 2வது 6 இந்த ஓவர்லேயே பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சச்சின். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி மறித்து அடிச்சிருக்காரு, ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு, சிங்கிள். டபுளாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா கொடு ஒன்று இந்த பேட்ஸ்மேன் ஓட்டாரு, அவரோட விக்கெட் இங்கே மாதிரி போயிருக்கு. கடைசி 6க்கு 35. ஸோ என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, செம்ம ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஃபீல்டர். போட்டாங்க நல்லா டேக்கன். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து மேட்சை வெற்றியை ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே குரலரசன். ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர், சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் ஸோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர், ஃபீல்டர் கையிலங்கும்போது சிங்கிள் தான். ஃபோர்த் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
டாட் பால். மேட்சோட லாஸ்ட் 1 more பால். அகைன் ஒரு டாட்டோட இங்கே மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு முதல் அணியாக முன்னேறி போகிறாங்க இங்கே பசுமலைப்பட்டி.